எங்கள் அப்பாவுக்கு எப்பவும் சாதாரணமாக ஒரு லைட்டாக ஒரு கெடினஸ் வரும், அப்புறம் சரியாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு தலை சுற்றல் வந்தது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஓன்னு ஏதோ ஒரு எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கத்தி விட்டு கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நினைவு போயிடுச்சு. எங்கூரில் கணபதி சுப்பிரமணியன் எம்பிபிஎஸ், அந்த காலத்து எம்பிபிஎஸ், அவர் ஒரு பெரிய டாக்டர். அவர் மியூசிக்காலஜி கூட, அவருக்கு சங்கீதம் நல்லா தெரியும். எங்கள் அப்பாவோட நிறைய ஆராய்ச்சியாளராக உட்காந்து அவர் இசையை பற்றியெல்லாம் பேசியிருக்கார். அப்படிப்பட்ட கணபதி சுப்பிரமணியன் டாக்டர் வந்து பார்த்துவிட்டு, என்னடா ஆச்சரியமாக இருக்குது, அது காலம்பு கூட பேசிகிட்டு இருந்தான் ராமன், இந்த மாதிரி ஆயிடுத்து இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவு போயிடுத்து. நான் சின்ன பையன், எனக்கு கரெக்டாக 14 வயசு, 14 மணி 15 வயசு வரப்போகிறது. அம்மாலாம் ரொம்ப கவலைப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுத்து இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா. 24 நாள் ஆகிப்போச்சு, 24 days. அந்த காலத்தில் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாள், அது மட்டும்தான் போயின்னு இருக்கே தவிர வேறு ஒன்றும் உடம்புல ஏற்றுக்கலை. இப்படிலாம் போயின்னு இருக்க நேரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம கணேஷ் சுப்பிரமணியன் டாக்டர் என்ன பண்ணார், என்ன மீனாட்சி, என்ன மீனா இப்படி உட்காந்து வச்சுருக்க? அதை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, ஏண்டா உங்கள் அப்பா பல ராகங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கானே, நாங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோமே அந்த ஆராய்ச்சியில் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்கிறார், ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காண்டா, எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னார். எங்கள் ஆத்தில் தகர பீரோங்கிற அந்த காலத்தில் ஒரு பீரோ இருந்தது. அந்த பீரோ மேல் தட்டில் எங்கள் அப்பா வச்சுருக்காரு அந்த நோட்டு. எங்கள் அம்மா ஒவ்வொன்று அழுதுண்டே போய் பார்த்தா எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு பிரித்து பார்த்தா ஒவ்வொரு சில ராகங்களுக்கு அதனுடைய வைபவத்தை எழுதி வச்சுருக்காரு. அதில் பைரவிங்கிற ராகம் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவனுக்கு கூட மகத்துவத்தை தரும், மகிழ்ச்சியை தரக்கூடிய, ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு ராகம்னு எழுதியிருக்காரு. அவர் தலைமாட்டில் உட்காந்து, நீ பைரவி ராகத்தை வாசிச்சுட்டே இருக்கணும், எனக்கு அதான் தெரியும். ஏன் தெரியுமா, இன்னும் சில நாளோ 2 நாளோ 3 நாளோ அவன் இருக்க போகிறான், அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. அந்த ஆத்மாக்காக சாந்தி அடைக்கக்கூடிய அளவுக்காவது அது உன்னுடைய நமது இசை அதுக்கு கருவூலமாக இருக்கட்டும்னு சொன்னார். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தலைமாட்டில் சின்ன பையன் நான், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு டாக்டரு, இந்த பக்கம் அம்மா தான் இப்படி உட்காந்துருக்கா. சரிண்ணா அப்படியே சுற்றி உட்காந்து வாசன் இருக்கேன். சின்ன பையன் இல்லையா, திடீர்னு தூங்கியிருக்கேன் போல் இருக்கு. தூங்கிட்டு போவை போட்டு இப்படி விழுந்துட்டேன். முழிச்சு பார்த்தா திடீர்னு முழிப்பு இங்கெல்லாம் ஈரமாக இருக்குது. உடனே அந்த போவை போட்டேன். அடுத்த தெருவில் தான் எங்கள் டாக்டர் இருந்தார். கதவை தட்டினேன், என்னடா பாதராத்தில் நிற்கிற அப்படின்னாரு. எங்கள் வாசிண்டே இருந்தேன் சார், எங்கள் அப்பா கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கு போல